மதுரையில் நள்ளிரவில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டங்கள் குறித்து நமது செய்தியாளர் வினோத் அளிக்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். தூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் மதுரையில் அனைத்து விழாக்களும் கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம். குறிப்பாக புத்தாண்டு வந்து அனைத்து தரப்பு மக்களும் மதுரைவாசிகள் ஜாதி மதங்களை கடந்து மிகவும் உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர். குறிப்பாக பிறந்துள்ள இந்த 2016ஆம் வருடம் தங்களது வாழ்வில் வந்து இந்த வருடம் முழுவதும் அனைத்து வளமை மற்றும் செழுமையும் கொண்டு வரும் என்ற நம்பிக்கையுடன் அவர்கள் இந்த புத்தாண்டை வந்து வரவேற்கின்றனர். மேலும் இந்த மதுரையில் உள்ள அனைத்து தேவாலயங்கள் கோயில்களில் இது தொடர்பாக சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்று வருகின்றனர். மேலும் இது தொடர்பாக பேச மதுரை வாசிகள் நம்மிடையே உள்ளனர். அவர்களிடம் இந்த புத்தாண்டு அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, மேலும் இந்த புத்தாண்டை அவர்கள் எவ்விதமாக வரவேற்கின்றனர் என்பதை மேலும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஐயா வணக்கம். அதாவது இந்த புத்தாண்டு வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இதை நீங்கள் எப்படி வரவேற்கிறீங்க? இந்த தடவை புத்தாண்டு வந்து நல்லபடியாக 2016 நல்லபடியாக ஏதாவது ஹாப்பி நியூ இயர். ஐயா, இந்த புத்தாண்டில் உங்களோட எதிர்பார்ப்பு என்ன? இந்த புத்தாண்டில் மேலும் நீங்கள் என்ன பார்க்குறீங்க? இந்த புத்தாண்டு வந்து உண்மையிலே ஒரு சுகமான புத்தாண்டு. சென்னை வாழ் மக்கள் வந்து பெரும் வெள்ளத்தாலையும் மழையால் பாதிக்கப்பட்டு ரொம்ப இதாகிட்டாங்க. இருந்தாலும் அதெல்லாம் வந்து இன்னி வரும் காலகட்டத்தில் அவர்கள் இன்னி வர புத்தாண்டை வந்து மகிழ்ச்சியோட சென்னை மாநகர மக்கள் கிறிஸ்துமஸையும் புத்தாண்டையும் நல்ல முறையை கொண்டாட எல்லாம் உள்ள ஆண்டவரை இயேசுவை பிரார்த்திங்க. அதாவது புத்தாண்டு கொண்டாட்டங்கள் வந்து களை கட்டி இருந்தாலும், அதாவது இந்த சென்னையில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பு என்பது மதுரையில் வந்து தாக்கத்தை ஏற்பட்டுள்ளது. மதுரை சுற்றியுள்ள அனைத்து மக்களும் வந்து இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட சென்னை மக்களும் வந்து இந்த புத்தாண்டை மிகவும் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட வேண்டும் என்பதே அவர்களுடைய விருப்பமாக உள்ளது.